பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை வீதிக்கு வந்திருக்கிறது. யார் கையில் கட்சி இருக்கிறது, யார் கையில் அதிகாரம் இருக்கிறது என்கிற சண்டை இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது. டெல்லி போலீஸிலே போய் புகார் சொல்லுகிற அளவுக்கு போயிருக்கிறது. சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்திலே போய் முறையிடுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு இல்லை. யார் அந்த கட்சியின் நிறுவனரே அவர்தான், அவருக்கு கிடையாது என்று அவருடைய மகன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற கருத்தை வழிபோக்கனுடைய கருத்து என்று அவருடைய தந்தை ராமதாஸ் விமர்சிக்கிறார். அன்புமணி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, என் கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு மோசடி வேலை என்று காட்டமாக விமர்சிக்கிறார். நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட காலமாக பயணித்து வருகிற ராமதாஸோடு பயணித்து வருகிற அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக தன் உழைப்பை செலுத்தி இருக்கக்கூடிய ஜி.கே. மணி சட்டமன்ற கட்சி தலைவரை கட்சியிலிருந்தே நீக்குவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு மோசமாக அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்.